காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஒரு சொல் ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டிய ராமனுடைய தூதன் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி அவருடைய வீரதீர செயலை பராக்கிரமத்தை உணர்த்தக்கூடிய சுந்தரகாண்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அத்தியாயத்திலே நாம் இப்போ பார்க்க போவது சூடாமணி படலம். ஏன்னா முதல்ல நாம் கடல் தாவு படலம், ஊர் தேடு படலம், காட்சி படலம், உருக்காட்டு படலம் இதுவரைக்கும் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் காண இருப்பது சூடாமணி படலம். நாம் கடைசியாக எங்கே விட்டோம் அந்த அத்தியாயத்தில்னா, ஆஞ்சநேயர் என்ன சொல்றார், அம்மா நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா 70 வெள்ளம் சேனை இருக்கிறது, எங்களுடைய கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானரப்படை, அவர்களெல்லாம் ஒரு கை அள்ளி குடித்தாலே இந்த கடல் நீர் வற்றிவிடும், நாங்கள் உங்களை கட்டாயமாக சிறை மீட்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவும் சந்தோஷப்பட்டு விடுகிறாளாம் சீதை, தன்னுடைய துயர நிலையை மறந்துவிட்டு. அப்புறமா இப்போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு என்னன்னா, அம்மா நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய தோல் மேலே ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள், நான் இப்போது ஒரு கண் இமை மூடி திறப்போம் இல்லையா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, அவ்வளவு தூரம் போதும் அம்மா, நான் என்ன பண்ணுவேன், உங்களை கடலை கடந்து கொண்டு போய் விட்டுடுவேன். அதுக்கப்புறமா ராமர் போர் தொடுத்து வந்து இந்த இலங்கை மாநகரத்தை கட்டாயமாக அவர் போரிலே வெல்வார் ராவணனை அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாளாம் சீதாதேவி. அப்போ சொல்கிறாளாம், நீ சொல்கிறத நீ கட்டாயமாக முடிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா உருக்காட்டு படலத்திலேயே நாம் பார்த்து விட்டோம் ராமனுடைய தூதன் ஆஞ்சநேயருடைய பேராற்றலை. ஏன்னா அவர் எப்படி வளர்ந்தார், பெருசாக வளர்ந்தார் இல்லையா திருவிக்கிரமனாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமத்தை பார்த்து விட்டு சீதாதேவிக்கு ஏதாவது சந்தேகம் வருமா, கிடையாது. அப்போ அவ சொல்கிறாளாம், நீ சொல்கிற இல்லையா இப்போது என்னை தோல் மேலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் கொண்டு போய் விட்டுடுறேன் கிஷ்கிந்தையிலன்னு சொல்கிற இல்லையா, ஆனால் இதுக்கு நடுவில் இப்போது அவங்க போரிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அரக்கர்கள், நீ என்ன கவனிப்பியா இல்லை நீ போரிடுவியா, அப்போது எண்ணம் சிதறிவிடும் அல்லவா, அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னன்னா ராமனை தவிர வேற எந்த ஆண்மகனையும் நான் தீண்ட மாட்டேன், ஏன் என்னை விட்டு வச்சிருக்கான் இந்த ராவணேஸ்வரன், அவனுக்கு ஒரு சாபம் உண்டாம். இதை சொன்னவள் விபீஷணனுடைய பெண் திரிசடை. என்னன்னா ராவணன் தன்னுடைய மனதுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பெண்ணை தொட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய தலை சுக்கு நீராக வெடித்து விடுமா, இப்படி ஒரு சாபம் வாங்கியிருக்கானா, அதனால தான் என்னை அவன் விட்டு வச்சிருக்கான், நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாத. இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன அவன் தீண்டிட்டான்னு வச்சுக்கோங்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இதுவும் இருக்குது. அதனால் இப்போது நீ சொல்கிற இல்லையா, அதனால் என்ன ஒரு கலங்கம்னா ராமனுடைய வில்லாற்றலுக்கு அது கலங்கமாக போய்விடுமா. ஏன்னா என்னை எப்படி கொண்டு வந்து வச்சான் இலங்கேஸ்வரன், பர்ணசாலையோடு கொண்டு வந்து வைத்து விட்டானா, எப்படி, இது லக்ஷ்மணன் கட்டிய பர்ணசாலை அல்லவா, அவன் என்னை தீண்டலை, பர்ணசாலையோடு பெயர்த்து கொண்டு வந்து வைத்து விடுகிறான் இந்த அசோகவனத்தில், அவன் செஞ்சா போல நீயும் செய்யணுமா, அவன் தானே வஞ்சனையால் என்னை கவர்ந்தான், நீயும் அதை போலவே செய்யணுமா, அப்போ உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, ஏன்னா அரக்கர்கள் அந்த மாதிரி செயலை செய்யலாம், ஆனால் ராகவன் தூதன் மாதிரி செய்யலாமா, உலகம் பழிக்கும் அல்லவா, அதனால் நீ அப்படி செய்ய வேண்டாம், நீ போயிட்டு ராமங்கிட்ட நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடு, அது போதும் எனக்கு, ஆனால் இன்னும் 1 மாதம் தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய இந்த நல்ல வினை தீர்ந்து விட்டது என்று கொள்ளுங்கள், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னுடைய இறுதி கடனை நீங்கள் கங்கை ஆற்றங்கரையில் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிடு ராமங்கிட்ட அப்படின்னு ரொம்பவும் சோகத்தோடு சொல்கிறாங்களாம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த சோகம் சீதாதேவிக்கு. அவ சொல்கிறாளாம், ராமனுக்கு 3 அன்னைகள், கைகேயி, சுமித்ரை, கௌசல்யா, இந்த 3 பேருடைய முகத்தை தானே பார்ப்பார் ராமன், என் முகத்தை மறந்து விட்டாரா, ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்கனாக்கா அவர் திரும்பவும் அயோத்திக்கு திரும்பிடலாம், பரதன் வந்து ஒரு கால் தொழலாம் அவருடைய காலில் விழுந்து, அதனால் ஒரு கால் அவர் அங்கே போயிடலாம், என்னை நினைப்பாரா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, அவருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லாமல் போயிருக்கலாம் என்னை காப்பாற்றக்கூடாது என்று, ஆனால் அவருக்கு வீரம் உண்டு அல்லவா, அதை நிரூபிக்க சொல்ல, ஏன்னா மாற்றானுடைய நாட்டில் நான் இருக்கேன், என்னை கூட்டிக் கொண்டு போவது அவருக்கு முறைதானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறா பாருங்க, இந்த லக்ஷ்மணன் கட்டினா இல்லையா இந்த பர்ணசாலை, அதோட தானே தூக்கிட்டு வந்தான் ராவணன், அப்போ என்னை சிறை மீட்கும் செயல் யாருடையது, லக்ஷ்மணனுடையது அல்லவா, அவர்கிட்டையும் போய் சொல்லுங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காராம் அனுமார். அப்போ சொல்கிறாராம்,
அம்மா நீங்கள் மறுபடியும் வருந்த வேண்டாம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நான் கட்டாயமாக போய் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்பட வேணாம். இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்க என்னன்னா, இந்த இலங்கை மாநகரம் கட்டாயமாக பேரழிவுக்கு உட்படும், இது நிச்சயம். எப்படியும் நான் போய் சொல்லிடுவேன், நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே உயிர் விடணுன்ற அவசியம் கிடையாது, அந்த கெடுவை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நான் போய் இங்கே பார்த்துட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நான் சொன்னது தான் தாமதம். ராமன் என்ன பண்ணுவார், சேனைகளோடு புறப்பட்டு விடுவார், நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். பாருங்க, இந்த இலங்கை மாநகரம் அழியும் போது எப்படி இருக்குமாம் காட்சிகள். அவர்களுடைய தலைகள் துண்டாகி விடுமாம், இந்த அரக்கர்களுடைய தலைகள் எல்லாம். மற்றும் அவர்களுடைய அந்த இரத்தத்தில் பேய்கள் எல்லாம் குளிக்குமா. எவ்வளவு பெரிய பேரழிவு உட்படும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாரு ஆஞ்சநேய பெருமாள். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. என்னன்னா, சீதாதேவியானவள், இது லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாதான். 2 நிகழ்வுகளை சொல்கிறாள் சீதாதேவியானவள். என்னன்னா, ஒன்று காகாசுர விருத்தாந்தம் என்று இதற்கு ஒரு பெயர். என்னன்னா அப்படின்னு, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகி விடுகிறது. அப்போ தனிமையில இருக்காங்களாம், யாருக்குமே தெரியாதான் இந்த விஷயம், 2 பேருக்கு மட்டுமே தெரியும். ஒரு மரத்தடி கீழே அமர்ந்துகிட்டு இருக்காங்களாம் 2 பேரும். அப்போ சீதையோட மடி மீது தலை வைத்து ராமன் உறங்கிக் கொண்டிருக்கிறாராம். அப்ப என்ன பண்றானா, இந்திரனோட பிள்ளை ஜெயந்தன் அவன் என்ன பண்றான்னா, ஒரு காக உரு கொண்டு வருகிறானாம். என்ன பண்றான், சீதாதேவி அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா மரத்துல கீழே, அங்க சீதாதேவியுடைய மார்பகங்களை கொத்துகிறானாம். அப்போ ரத்தம் விட்டதான். ஆனா அமைதியா இருக்காங்க சீதாதேவி. ஏன்னா ராமர் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா, அவருடைய தூக்கம் தடைபடும் அல்லவா, அதனால அமைதியா இருக்காங்களாம் வலியை பொறுத்து கொண்டு. ஆனா ரத்தம் வடிந்து என்ன ஆகிறது, அவருடைய மேனி மீது பட்டு விடுகிறது, ராமனுடைய மேனி மீது. அப்ப அவர் எழுந்து பார்க்கும் பொழுது எதிர்க்க நின்றுகிட்டு இருக்கானா இந்திரனுடைய பிள்ளை காக உரு கொண்டு. சீதாதேவியானவள் கொஞ்சம் அழுது கொண்டு இருக்கிறாளாம் சோர்வாக. ஏன்னா காயம் ஏற்பட்டு விட்டதல்லவா, அதனால இதை பார்த்த உடனே கோபம் விடுகிறதாம் ராமனுக்கு. கோதண்டம் கூட தேவைப்படவில்லை ராமனுக்கு. என்ன பண்றான், பக்கத்துல ஒரு தர்பை புல் இருக்கு, அதை என்ன பண்றாரு ராமன், மந்திர வார்த்தை சொல்லி ஏவுகிறாராம் பிரம்மாஸ்திரமாக. அது துரத்தி கொண்டு போகிறதாம் இந்திரனுடைய பிள்ளையை. அவன் ஓடுறான் பாருங்க, எங்க ஓடுறான்னு பாருங்க. கைலாசத்துக்கு போறான். சிவனா சொல்லிடுறாரு, அப்பா இது என்னால முடியாத விஷயம், ஏன்னா இந்த பிரம்மாஸ்திரத்துல என்னன்னு பேர் இருக்கு, ராமன்ற பேர் இருக்கு, ராமனுடைய கனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, வைகுந்தம் போறான். வைகுந்தத்துக்கிட்ட போயிட்டு சொல்றானா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை பார்த்து, ஐயா பெரும் கஷ்டம் வரப்போகுது எனக்கு, பாருங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது இந்த பிரம்மாஸ்திரம், என்னை கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதா, நான் இந்திரனோட பிள்ளை அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, அதுல ராமன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அவரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எங்கள் மும்மூர்த்திகளுக்கும் கிடையாது, நீ கிளம்பு அவருன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இப்போ அங்கிருந்து கிளம்புறான், சத்தியலோகத்துக்கு போறான். பிரம்மா கிட்ட கேட்கிறான், ஐயா கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதா, பின்னாடியே துரத்திக்கிட்டு வருதே என்ன இப்படி அப்படின்னு. அவரா சொல்லிடுறாரு, அப்பா இது முடியாத விஷயம், நீ என்ன பண்ற, ராமங்கிட்டயே போயிட்டு சரண்டர் ஆயிடு, அவர் ஒருத்தர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் இந்த விஷயத்த செய்ய முடியாது, கிளம்பிடு அப்படின்னு அவரும் துரத்தி விட்டுடுறாராம். இப்போ என்ன பண்றான், மூலத்தையும் சுத்தி ஆயிற்று இவன் ஜெயந்தன். கடைசியா வரானாம் ராமங்கிட்டயே, வேற வழி கிடையாது, எங்க சுத்தினாலும் இங்க தான் வந்து ஆகணும் அவன். அப்ப ராமனுடைய காலடியில் விழுந்து வணங்குறானா, என்னை மன்னிச்சுடுங்க, ஏன்னா சீதாதேவியானவள் அன்னையை போன்றவள், அவளுடைய மார்பகங்களை கொத்தலாமா, எவ்வளவு பெரிய பிழை இது, அதற்காக மன்னிப்பு கேட்கிறானா. அப்பா அவரு சபிக்கிறாராம். ஒரு வார்த்தை சொல்றாரா ராமர், என்னன்னா என்னுடைய சரம் ஒரு டார்கெட் கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அது கரெக்டாக போயிட்டு தச்சிடும், அது பிழையாகாது. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் செலுத்தி விட்டேன் அல்லவா இந்த பிரம்மாஸ்திரத்தை, அதற்கு ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா, அதனால உன்னுடைய வலது கண்ணை நான் எடுத்து விடுகிறேன். இதற்கு முதற்கொண்டு காகங்களுக்கு ஒரே ஒரு கண் பார்வை மட்டும்தான் உண்டு, 2 கண் இருக்கலாம், ஆனால் பார்வை ஒன்றுதான். இந்த காகாசுர விருத்தாந்தத்தை சொல்கிறாளாம் சீதா. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாளாம். அது என்னன்னா, ராமர் சில கிளிகளை வளர்க்கிறாராம். அப்போ கேட்கிறா சீதா, இதற்கு என்ன பெயர் வைக்க போகிறீர்கள் பிரபு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்றாரா ராமர், இதற்கு நான் கைகேயி என்று பெயர் வைக்க போகிறேன் அப்படின்னு. எவ்வளவு அன்பு பாருங்கள், தன்னுடைய தாயை அவர் நினைக்கவில்லை, கௌசல்யா தேவியினுடைய பெயரை இடவில்லை கிளிக்கு, கைகேயி என்ற பெயரை வைத்து விடுகிறார். எவ்வளவு அன்பு அவருக்கு. ஏன்னா கைகேயி பரதனுடைய அம்மா, ராமனுடைய அம்மா கௌசல்யா தேவி. அவருக்கு பாரபட்சம் கிடையாது, பாகுபாடு அவர் பார்க்க மாட்டார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அதனால அப்படி சொல்லிடுறாராம்.
எவ்வளவு பேரன்பு அவருக்கு தான் தன்னுடைய 3 அன்னையர்கள் மீது. இந்த விருத்தாந்தத்தையும் நீ சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பர்சனல் இது. அதனால இதையும் சொல்லிடுறாங்களா. இப்போ மறுபடியும் அவங்க சொல்றாங்களாம், சரி இப்போ நீ போயிட்டு என்ன பண்ற, ராமங்கிட்ட நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லு, இன்னும் நான் 1 மாதம் தான் உயிரோட இருப்பேன், நீ போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடலாம். அப்புறம் என்னுடைய மாமியார் இருக்காங்கல்ல 3 பேர், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, இந்த 3 பேருக்கு என்னுடைய வணக்கத்தை நீ சொல்லிடலாம். அப்புறமா சுக்ரீவன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட என்னுடைய ஒரு உறுதிமொழியை நீ சொல்லணும். என்னன்னா, ராவனோட புறப்பட்டு வந்து நீங்க இந்த இலங்கை மாநகரை அடைந்து ராவணனை அழிவுக்கு உட்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதையும் நீ சொல்லிடணும். கடைசியா சொல்றா பாருங்க ஒரு வார்த்தை, என்னன்னா, என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவியுங்கள். ஏன்னா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனா இப்போ அவ புகுந்த வீட்டுல எல்லாம் இருக்கா. அதனால என்ன சொல்றா, முதல்ல புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தன்னுடைய பிறந்த வீட்டை அவள் நினைவுபடுத்துகிறாள். எவ்வளவு ஒரு சிறப்பு. சனகனை கையெழுத்து கும்பிடுமாறு அவள் சொல்கிறாள். அவருடைய தந்தை, சீதாதேவியுடைய தந்தை சனகன். அதனால அவளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லிடுறாளாம். இவ்வளவுத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒன்று சொல்றா பாருங்க, இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடின் என்ற வார்த்தை தந்த வரம் திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு என்ன சொல்றாளாம். ராமர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, உன்னை தவிர நான் வேற யாரையும் மனதாலையும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு, அந்த வார்த்தையை நீ நினைவுபடுத்தணும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் முடிந்ததா, கடைசியாக என்ன சொல்கிறாள் சீதா, தன்னுடைய தலையில் சூடக்கூடிய சூடாமணி இதை கொடுக்கிறாளாம் அனுமனிடம். இதோடு சூடாமணி படலம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.